இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பெண் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளானது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. அந்த தீர்ப்பில் பல விஷயங்களை சொல்லிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முக்கியமாக இந்த வழக்கு விசாரணையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது முடியாததற்கு முன்னரே பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த வழக்கிலே ஒரே ஒரு குற்றவாளி தான் என்று சொன்ன சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இப்பொழுது இந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும், இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் இந்த சென்னை ஆணையரை தண்டிக்க வேண்டும் என்ற விஷயத்தை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்வதாக தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல் விவகாரம் தமிழக அரசிலே பெரும் புயலை கிளப்பியிருக்கும் இந்த வேளையிலே தமிழக அரசின் இந்த நகர்வு உறுதியாக அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை.